அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆழ்கடல் ஆராய்ச்சியை மேம்படுத்தும் விதமாக சுமார் 6000 மீட்டர் ஆழத்தில் மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்யும் சமுத்திரயான் திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்பது குறித்த அறிவிப்பை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருக்கிறார். உலகமே தற்போது மாற்று எரிசக்தி பயன்பாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது பெட்ரோல், டீசல் போன்ற புதைபடிம எரிபொருட்களுக்கு பதிலாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கி உலக நாடுகள் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனாலும் புதைபடிம எரிபொருளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இப்படி இருக்கையில் ஆழ்கடல் பரப்பில் படிந்துள்ள விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு தீவிரமாக முயன்று வருகிறது. இந்த ஆய்வில் புதைபடிம எரிபொருள் கிடைக்கக்கூட வாய்ப்பிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆய்வு இந்தியாவுக்கு மிக முக்கியமானதாகும். ஆழ்கடல் பரப்பில் சுமார் 6000 மீட்டர், அதாவது 6 கிலோமீட்டர் ஆழத்தில் ஆய்வை மேற்கொள்வதுதான் சமுத்திரயான் திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்திற்கான சிறிய வகை நீர்மூழ்கி கப்பலை தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இந்த ஆய்வின் மூலம் கடல் பரப்பில் உள்ள புதைபடிம எரிபொருள், ஆழ்கடல் உயிரினங்கள் குறித்து பல்வேறு விஷயங்கள் வெளி உலகிற்கு தெரிய வரும். இந்தியாவை சுற்றியுள்ள கடல்களில் ஏற்படும் மாற்றங்களையும் இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஆராய்ச்சி எப்போது நடத்தப்படும் என்பது குறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சமீபத்தில் சில தகவல்களை கூறியிருந்தார். அவர் கூறியதாவது, இந்த திட்டம் 2025ஆம் ஆண்டுக்குள் சாத்தியப்படும் என்று நினைக்கிறேன். 6000 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் நமது பயிற்சி பெற்ற வீரர்களை அனுப்ப முடியும் என்று உறுதியாக நம்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான பணிகள் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டன. இந்த ஆய்வில் 3 வீரர்கள் ஆழ்கடலுக்கு செல்வார்கள் என்றும் கூறியிருக்கிறார். ஆழ்கடல் ஆய்வுக்காக மத்தியசா 6000 என்னும் சிறிய வடிவிலான நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது 12 மணி நேரம் வரை நீருக்கடியில் இருக்கும். அவசர சூழல் ஏற்பட்டால் 96 மணி நேரம் வரை கூட நீருக்கடியில் இருக்கும். இந்த வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் ஆழ்கடல் குழுவினர் பணியை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். 2025இல் இந்தியா இந்த ஆய்வை வெற்றிகரமாக முடித்தால் மேற்குறிப்பிட்ட நாடுகளின் பட்டியலில் நமது நாடும் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.